அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெண் பிறப்பு ஜாதகங்க. இந்த பெண் வழக்கில் தண்டனை அடைந்தார். காரணம் என்ன? இந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணம், கடகத்தில் சனி வக்கரம், சிம்மத்தில் செவ்வாய் வக்கரம், சிம்மத்திலே சந்திரன், கேது துலாத்தில், குரு தனுசில், கும்பத்தில் புதன் வக்கரம் மற்றும் சூரியன், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் ராகு. இதுதான் கோள்கள் இருக்கும் இருப்பு. இதுக்கு பலனை பார்ப்போங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தில் ஜாதியை குறிக்கும் சுக்கிரனும் குருவும் மட்டும் வக்கரம் பெறலைங்க. மற்ற கோள்களான செவ்வாய், புதன், சனி வக்கரம் பெற்றிருக்காங்க. அப்புறம் ராகு, கேது வக்கரம்தான். ஜாதியை குறிக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. சுக்கிரன் உயிர்காரகத்தில் ஜாதியை குறிக்குங்க. உயிரற்ற காரகத்தில் பணம், பொருளாதாரத்தை குறிக்குங்க. ஒரு பாவத்தின் அதிபதி அந்த பாவத்துக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் அந்த பாவம் சிறப்பான பலனை தருங்க. இது பிருகுநந்தி நாடியோட விதி. அதன்படி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனுக்கு கர்மாஸ்தானமான 10ஆம் வீடான தனுசில் இருக்கிறாரு. ஆகவே உச்சம் பெற்ற சுக்கிரன் வலு பெறுகிறார். பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனோடு ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கிரனுக்கு 2இல் ராகு இருந்தாலும் பணம் மற்றும் பொருளாதாரத்தில் சிறப்பான நிலையை கொடுக்கும். அதன்படி இந்த ஜாதகிக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான நிலையை கொடுத்தது. லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் பாவக்கோளான வக்கர சனி உள்ளார். ஜாதியை குறிக்கும் சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் பாவக்கோளான ராகுவும், சந்திரனுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான புதனும் வக்கரம் பெற்று தன் வீட்டுக்கு 8இல் உள்ளார். ஆகவே ஜாதகி குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டாலும் பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுத்தது. பிறப்பு ஜாதகத்தில் புதனுக்கு கேது தொடர்பு இருந்ததால் நிலங்கள் மீது, டாக்குமெண்ட்ஸ் மற்றும் அவருடைய வரவு செலவு கணக்குகள் மீது வழக்குகள் வர வாய்ப்பு உண்டு. அதாவது புதனுக்கு கேதுவோட தொடர்பு இருக்கிறனால. புதன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். புதன் கும்பத்தில் இருக்குது, கேது துலாத்தில் இருக்குது, திரிகோண பார்வை. பிறப்பு ஜாதக செவ்வாய்க்கு கேதுவின் தொடர்பு இருந்தால் வில்லங்கம் வர வாய்ப்பு உண்டு. பிறப்பு ஜாதக சுக்கிரனுக்கு கேதுவின் தொடர்பு இருந்தால் சொத்து, ஆபரணங்கள் மீது வழக்கு வரவும் வாய்ப்பு உண்டு. அதன்படி இவருடைய சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் மீதும் வழக்குகள் ஏற்பட்டது. இந்த பிறப்பு ஜாதகத்தின் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸை குறிக்கும் கோள் புதன். மேற்படி புதன் வயதுக்கு தக்க காலத்தில் அதன் காரக பலனை தருவார். இந்த பிறப்பு ஜாதகத்தில் புதன் வக்கரம் பெற்றுள்ளார். வக்கரம் பெற்ற புதனுக்கு 4இல் கோள் இல்லை, 8இல் கோள் இல்லை, 12இல் கோள் இல்லை. அதனால் புதன் வலு பெறவில்லை. புதன் என்ற மேற்கு திசையில் கேதுவும் உள்ளார். இதன் காரணமாக ஜாதகியோட ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸில் தவறு ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர் மீது வழக்கும் ஏற்பட்டதுங்க. பிறப்பு ஜாதகத்துள்ள செவ்வாய் அல்லது புதன் அல்லது சுக்கிரனுடன் கேது சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகத்தில் உள்ள புதன் அல்லது செவ்வாய் அல்லது சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணம் செய்யும் காலத்தில் வழக்குகள் சந்திக்க நேரிடும். 18 வருடங்களுக்கு முன்பு ஜாதகிக்கு பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணம் செய்யும் காலத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்புறம் அடுத்த 18 வருஷத்தில் கடந்த பின்பே அதே பிறப்பு ஜாதக சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணம் செய்யும் போது வழக்கின் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு காரக கோளுக்கு 8இல் கோச்சார சனி வந்தால் அந்த காரகம் சனிக்கு நட்பு கோளாக இருந்தால் நல்ல பலனையும், பகை கோளாக இருந்தால் கெடுதலான பலனை கொடுக்கும். பிறப்பு ஜாதக மீனத்தில் உள்ள சுக்கிரனுக்கு 8ஆம் வீடான துலாத்தில் கோச்சார சனி பயணம் செய்யும் காலத்தில் ஜாதகின் மீது உள்ள வழக்கின் காரணமாக தண்டனை வழங்கப்பட்டு ஜெயில் செல்லும் நிலையை கொடுத்தது. ஜாதகின் பொருளாதாரத்தை குறிக்கும் 2ஆம் இடத்தில் ராகு உள்ளார். அதாவது சுக்கிரனுக்கு 2ஆம் வீடு.
ராகுக்கு திரிகோணத்தில் ஏமாற்றத்தை குறிக்கும் காரகோளான சந்திரன் உள்ளார். இங்கு சிம்மத்தில் உள்ள சந்திரனுக்கு அடுத்து ராகு உள்ளார். சந்திரன் மகம் 4 உள்ளார். அதற்கு திரிகோண வீடான மேசத்தில் ராகு பரணி 4 உள்ளார். சுக்கிரனுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் சுக்கிரனுக்கு 6 உள்ளார். சந்திரனுக்கு வீடு கொடுத்த கோளான சூரியன் சுக்கிரனுக்கு 12 மறைவு பெற்றுள்ளார். சந்திரனுக்கு அடுத்து ராகு இருந்தால் குடும்பம், வளர்ச்சி, சேவை, ஜீவனம் போன்றவற்றில் ஏமாற்றத்தை தரும். ஏமாற்றத்தை அனுபவித்தல், பணம், பொருளாதாரம் போன்றவைகளை அடுத்தவர்களிடம் சிக்கிக்கொள்ளுதல், அதன் மூலமாக ஏமாற்றத்தை அடைதல் போன்றவை இந்த ஜாதகிக்கு நடைபெற்றதுங்க. இதுதான் இதுக்கு உண்டான பலன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.